நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சி மூலமாக இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இன்று 10/12/2014 கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:42 வரை சதுர்த்தி திதி, பின்பு தேய்பிறை பஞ்சமி. நாள் முழுவதும் பூச நட்சத்திரம், நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ராகுகாலமானது பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டமானது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் இருக்கும் என்றாலும் சந்திரனானவர் 4 இருப்பதால் சிறு சிறு அலைச்சல்கள், வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக உத்தமம். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரனானவர் பலமாக இருப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். மற்றவர்களிடம் பேசுகின்ற போது கவனமாக இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 2இல் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களிடம் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். பேச்சில் சற்று நிதானமாக இருப்பது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 7இல் செவ்வாயும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். சுக்கிரனும் 6இல் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றம், உயர்வுகள், அனுகூலங்கள் உண்டாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சந்திரனானவர் 12இல் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, தொழில் வியாபார விஷயத்தில் ஏற்படக்கூடிய மறைமுக எதிர்ப்புகளை குறைப்பதற்கு நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியனும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் அதிசாரமாக குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் விலகி பல்வேறு வகையில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் இருப்பவர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி நிம்மதியான நிலை உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் 3இல் செவ்வாயும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். பண வரவுகள் மிகச் சிறப்பாக அமையப்பெற்று அதன் மூலமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்றங்களும் அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, ராசியாதிபதி குரு 9இல் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வீண் குழப்பங்கள், நிம்மதி குறைவு, எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதனால்
எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பதால் உங்கள் பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் பண வரவுகள் உண்டாகி அதன் மூலமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10இல் சூரியனும் 6ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றம் உயர்வுகள் உண்டாகும். உங்கள் பலம் அதிகரித்து எதிரிகளின் பலம் குறையக்கூடிய காலமாகும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபார ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி லாபகரமான சூழ்நிலை உண்டாக்கும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9இல் சூரியனும் 5இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், அலைச்சல்கள் எல்லாம் விலகி மன அமைதி, ஏற்றம் உயர்வுகள் உண்டாகும். இனி ஜோதிட தகவல். நேத்திக்கு யாருக்கு பூமி யோகத்தை பத்தி சொன்னேன். இன்னைக்கு யாருக்கு பழைய பொருட்களால் அனுகூலங்கள் உண்டாகும்ன்ற பத்தி சில வார்த்தைகள் உங்களிடம் கூற போறேன். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் மூலமாக ஒரு வண்டியே பார்த்தீங்கன்னா பழைய வண்டியை வாங்கி ரொம்ப நல்லா ஓட்டுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கட்டிய வீட்டையே வாங்கி கூட ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த யோகம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் இருக்கு. பழைய பொருட்களுக்கு காரகன் சனி. அந்த சனியுடைய ஆதிக்கமானது அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவங்களுக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல 4ஆம் பாவத்துல சனி இருந்தாலோ, சனி ஒருத்தருடைய ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ, வீடு வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் வீட்டுல சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலோ, சனியோட ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசி, கும்ப ராசியில பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பழைய பொருட்கள் ரொம்ப சாதகமா இருக்கும். ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு 6 மாசம் யூஸ் பண்ண வண்டி, 1 வருஷம் வண்டி வாங்கின யூஸ் பண்ண வண்டி, அந்த மாதிரி வண்டியை வாங்கி பயன்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமைப்பு கொண்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடு யூஸ் பண்ண வீடு அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பலமா இருக்கிறவங்களுக்கு தான் அமையும். நேயர்களே, இதுவரை ஜோதிட தகவல், இன்றைய ராசி பலன் போன்ற விஷயங்களை உங்களிடம் பரிமாறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.